திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம முதலாம் தந்திரம் முடித்து இரண்டாம் தந்திரம் வரைக்கும் நம்ம பார்த்த அதே பாடல்களை திரும்ப ஒரு தடவை அப்படியே யோசிச்சு பார்த்தோம். இன்னைக்கு மூன்றாம் தந்திரம் ஆரம்பிக்கிறோம். மூன்றாம் தந்திரம் பார்க்கலாம். 549வது பாடல். இதுல இருந்து பார்க்கலாம். முதல் இரண்டு தந்திரமுமே, முதலாம் தந்திரம் பொதுவா இந்த உலக வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அவர் எப்படி வந்தாரு, அவருடைய வரலாறு என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இரண்டாம் தந்திரத்துல இந்த ஐந்தொழிலையும் செய்யக்கூடிய இறைவன் யாரு, எப்படி இந்த உடலை படைத்தாரு, அதுல எப்படி உயிரை புகுத்தினாரு, இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்ப மூன்றாம் தந்திரத்துல இறைவன் கொடுத்த இந்த உடலை பயன்படுத்தி திரும்ப நம்ம எப்படி இறைவன் கிட்டேயே போய் அடையலாம், அதற்கு என்னென்ன பயிற்சிகள் இருக்கு, அதை பற்றிய விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூன்றாம் தந்திரம். அதை எந்த தலைப்புல அவர் சொல்லி இருக்காருன்னா அட்டாங்க யோகம் அப்படிங்கிற தலைப்புல சொல்லியிருக்காங்க. அட்டாங்க யோகம் அப்படிங்கிறது 8 நிலைகளா பிரித்து சொல்லியிருக்காரு. 8 நிலைகள் அப்படின்ன உடனே படிநிலைகளா நாம கற்பனை பண்ணக்கூடாது. 8 விதமான பயிற்சிகள் சொல்லியிருக்காரு. அந்த 8யுமே நம்ம ஒரே நேரத்திலேயே முயற்சி செய்து 8 நிலைகள்லையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேற்றத்தை கொண்டு வர்றது தான் அட்டாங்க யோகம். அதுதான் பார்க்க போறோம் இன்னைக்கு. அட்டாங்க யோகத்துல முதல் பாடல் 549வது பாடல். அட்டு அப்படின்னா தமிழ்ல 8 குறிக்கக்கூடிய சொல். அங்கம் அப்படின்னா நம்ம நிலைகள்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அங்கம். கால் ஒரு அங்கம், கை ஒரு அங்கம் மாதிரி இந்த அட்டாங்க யோகத்துக்கு 8 விதமான அங்கங்கள் இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து கூடுன ஒரு யோக கலை தான் அட்டாங்க யோகம். முதல் பாடல்ல என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னா, இந்த அட்டாங்க யோகம் நம்ம பிராணயாம முறைப்படி தான் நாம செய்யக்கூடிய யோகம். அந்த மூச்சு எப்படி அப்படின்னா, அது ஒரு கடிவாளம் இடப்பட்ட குதிரை மாதிரி அந்த மூச்சு காற்ற நாம சரி செய்யும் போது அந்த அட்டாங்க யோகப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய குருவை நாம போய் அடைய முடியும். பிராணயாமத்தை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நம்ம மூச்சை சரி பண்றது மூலமா நமக்குள்ள இருக்கக்கூடிய குருவை அடைய முடியும். அந்த குரு மூலமா நம்ம இறைவனை அடைய போறோம். அப்ப அந்த குருவை நோக்கி நாம செல்லக்கூடிய பாதை தான் அட்டாங்க யோகமா சொல்லியிருக்காரு. இரண்டாவது பாடல்ல முன்பு சொன்னது போல அப்படின்னு சொல்றது மூலமா முதல் 2 தந்திரங்கள்லையும் சொல்லப்பட்டது போல நம்மளை நாமே சரி பண்ணிக்க வேணும். அதுதான் இயமம் நியமம் அப்படின்னு சொல்றாரு. இயமம் அப்படின்னா நமக்குள்ள சில குணங்கள் இருக்கும், அது நமக்கு தேவையில்லாத குணங்கள், அதை ஃபுல்லா வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நியமம், நமக்கு சில குணங்கள் வர வேண்டியது இருக்கும், அது நமக்குள்ள இருக்காது, அதை நாமளா வளர்த்துக்கணும், அதை நியமம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இயமம் நியமம் அப்படிங்கிறத நாம புரிந்துக்கணுங்கிறதுக்காக தான் முதலாம் தந்திரத்துல நிறைய பாடல்கள் இந்த உலக வாழ்க்கையை பத்தி சொல்லியிருந்தாரு. அந்த இயமத்திலையும் நியமத்திலையும் இருந்து நாம ஒரு ஒழுங்க கடைபிடிக்கும் போது நமக்கு கடைசி நிலையான சமாதி நிலை கிடைக்கும். அந்த சமாதி நிலை நம்ம போறதுக்கு நம்ம எவ்வளவுதான் பயிற்சி பண்ணாலும் அந்த பராசக்தியினுடைய அருள் கிடைக்கும் போதுதான் நமக்கு அந்த இறுதி நிலையான சமாதி நிலை கிடைக்கும். இதுவும் ஒரு பாடல்ல சொல்லியிருந்தாரு. அந்த சமாதி நிலையை அடைவதற்கு ஏகப்பட்ட நெறிகள் இருக்கு, நீ அதுலெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம், இது ரொம்ப எளிமையான நெறி, தன்மையான நெறி, அதனால இந்த அட்டாங்க யோக நெறிய நீ பின்பற்றி அந்த இறைவனை அடைந்து பிறப்பு இறப்பு அற்ற நிலைக்கு நீ போகலாம் அப்படின்னு அட்டாங்க யோகத்தை சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல்ல இந்த அட்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய அந்த 8 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயமம், நியமம், ஆதனம், பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 8 நிலைகளை தான் இனி வரப்போற பாடல்கள்ல நாம பார்க்க போறோம் அப்படிங்கிறதோட அட்டாங்க யோக தலைப்பு முடியுது. அடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய நியமத்துக்கான பாடல் சொல்லி இருக்கிறாரு.
முதல் பாடல் என்ன சொல்றாருன்னா, இயமம்னா நம்ம என்ன பார்த்தோம்? தேவையில்லாத குணம். அது நமக்குள்ளேயே இருக்கு. அத நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத நீக்குறது வந்து நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணோம், நாளைக்கு உடனே நீக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நீக்க முடியும். அப்ப அத வந்து நம்ம தவறாம செய்யணும். இன்னைக்கு ஒரு நாள் அத விட்டுறலாமே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக முதல் பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பூமியில வந்து கீழ இருந்து மழை பெய்யுற மாதிரியான ஒரு நிலை வந்தா கூட, நம்ம இந்த ஏமத்த வந்து தவறாம செய்ய வேணும். டெய்லி செய்யணும் அப்படிங்கிறத முதல் பாடல்ல சொல்லியிருக்காரு. 2வது பாடல்ல 10 இயமங்களா சொல்லியிருக்காரு. முதல் இயமம் கொல்லான். கொல்லான் அப்படிங்கிறது அகிம்சை. நம்ம அடுத்த உயிரினங்கள போயி தொல்ல பண்ணாட்னாலும், ஃபர்ஸ்ட் நம்மள நாமே இம்சிக்காம இருக்கிறதுக்கு பழகிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நாமள நாமே கஷ்டப்படுத்தி செய்யக்கூடாது. அது கொல்லான். 2வது பொய் கூறான். ந நல்லதுக்காக நம்ம வந்து பொய் சொல்லிக்கலாம் அப்படின்னு திருக்குறள்ல நாம படித்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுலயும் அ பொய் கூறான் அப்படிங்கிறத திருமூலர் எப்படி விளக்குறார்னா, நம்ம மனம் என்ன நினைக்குதோ அத தான் நம்ம வந்து சொல்லா சொல்லணும். நம்மளுடைய சொல் என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளுடைய செயல்லயும் இருக்கணும். அது நம்ம கெட்ட விஷயமா இருந்தாலும், நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, மனம், சொல், செயல் 3ம் ஒரே நேர்கோட்டுல இருக்கு அப்படின்னா, அதுதான் பொய்க்கூறான் அப்படின்னு விளக்கம் சொல்றாரு. அடுத்து களவு இல்லான். களவு இல்லான் அப்படிங்கிறது, நம்ம நகையவோ, பணத்தையோ திருடினா மட்டும் களவு கிடையாது. மற்றவங்களுடைய இன்பத்த அபகரிக்கிறது, அவங்களுடைய நேரத்த அபகரிக்கிறது, உயிரற்ற இந்த மாதிரியான உணர்வு சார்ந்த விஷயங்கள நாம களவுவதும் களவுதான். அதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்குணன் அப்படிங்கிறது பிறரால் மதிக்கப்படக்கூடிய குணங்கள நாம வளர்க்கணும். நல்லான் அப்படிங்கிறது பற்று அற்ற நிலை. உயிர் உள்ள பொருள் மேலயும் பற்று வைக்கக்கூடாது. உயிரற்ற பொருள் மேலயும் பற்று அற்ற நிலையில இருக்கணும். அது நல்லான். அடுத்த ப குணம் அடக்கமுடையான். நம்ம எந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும், அவன் இல்லாம நம்ம இந்த நிலைக்கு வரல அப்படிங்கிறத புரிந்து அடக்கத்தோட இருக்கணும். நடுவு செய்ய வல்லான். அ எந்த இடத்திலயும் நீதி தவறாமல் இருக்க வேண்டும். பகுத்து உண்பான். நமக்கு கிடைத்த உணவு சிறிதளவா இருந்தாலுமே, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே உணவு கிடைத்திருக்கா அப்படிங்கிறத உணர்ந்த பிறகுதான் நாம உண்ண வேணும். இல்லைன்னா அதையும் பகிர்ந்து தான் உண்ண வேண்டும். மாசு இல்லான் அப்படிங்கிறது பிரம்மச்சரியத்தை குறிக்குது. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது உடல் அளவுல நம்ம இருக்கிறத தான் பிரம்மச்சரியம்னு நினைக்கிறோம். அது கிடையாது. மனதளவுலயும் நாம கடைபிடிக்கிறது தான் வந்து பிரம்மச்சரியம். அதாவது ஆசைகள் நீங்கி இருப்பது தான் வந்து பிரம்மச்சரியமா சொல்றாரு. கடைசியான குணம் காமம் இல்லான். மது பழக்கத்துக்கும் காம பழக்கத்துக்கும் அடிமையாகாம இருத்தல் 10வது குணமா சொல்லியிருக்காரு. இதோட இயமத்துல 2 பாடல்கள் முடிந்தது. அடுத்து நியமம். நியமத்துல வந்து நம்ம என்ன குணங்கள்லாம் நாம வளர்த்துக்க வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுல 20 குணங்கள் நாம வளர்த்துக்க வேணும்னு சொல்லியிருக்காரு. முதல் பாடல்ல வந்து இந்த நியமம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாம வளர்க்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நம்மளால உணர முடியும். இத முதல் பாடல்ல சொல்லிட்டு அடுத்த 2 பாடல்கள்ல 10 10 குணங்கள் நாம வளர்க்க வேண்டிய குணங்களா சொல்றாரு. முதல் பாடல்ல தூய தன்மையாக இருத்தல். அதாவது உடல் தூய்மை மட்டும் கிடையாது. எப்படி தினம் குளிச்சு நம்மள நாமே நீட்டா வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி மனதையும் தினமும் தூய்மை செய்து வைத்துக்க வேண்டும். அதுதான் தூய தன்மையாதல். 2வது அருள். அருள் அப்படிங்கிறது அன்பு செலுத்துறது தான். எல்லார்கிட்டயும் ஒரே விதமான அன்ப நாம செலுத்தும்போது, அதுதான் அருளா மாறுது. அருள், சுருங்கிய உணவு. உணவ நம்ம எந்த அளவுக்கு சுருக்குறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மனத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். உணவு சுருங்குதல் ரொம்ப முக்கியம். பொறுமை, நேர்மை, உண்மைத்தன்மை, உறுதியுடைமை, காமம், இது இந்த உறுதியுடைமை வந்து இதெல்லாம் நாம கொண்டு வரணும். அடுத்து காமம், களவு, கொலை இது எல்லாம் நமக்குள்ள இருந்தா அத ஒழிக்க வேண்டும். இந்த 10 குணங்கள முதல் பாடல்ல சொல்லியிருக்காரு. அடுத்து 2வது பாடல்லையும் இன்னும் சில 10 குணங்கள், நியமத்துக்குரிய குணங்களா சொல்லியிருக்காரு. தவம்,
தவம் செய்யறது, இறைவனை நோக்கியோ நம்ம தவம் செய்வது, ஜபம் மந்திரங்கள் சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி ஜெபிப்பது, மகிழ்ச்சி எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கிறதுனா மன நிறைவா இருக்கிறது. நமக்கு என்ன கிடைத்திருக்கோ அதை வச்சுட்டு திருப்தியா இருக்கிறது தான் மகிழ்ச்சி. தெய்வ நம்பிக்கை எல்லாமே இறைவனுடைய செயலால தான் நடக்குது. அது நல்லதோ கெட்டதோ அவனால தான் நடக்குது அப்படின்னு இறைவனை நம்பி இருக்கிறது. கொடை நம்மகிட்ட இருக்கிறத நாளைக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவது. முப்பொருள் உண்மை கேட்டல். முப்பொருள் அப்படிங்கிறது இந்த உலகமே பதி, பசு, பாசம் அப்படிங்கிற 3 பொருள்களால இயங்குது அப்படிங்கிற அந்த உண்மைய உணர முயற்சி செய்வது. கேள்வி நமக்குள்ள வரக்கூடிய சார்ந்த விஷயங்களை கேட்டு அதை அறிஞ்சிக்க முயற்சி பண்றது. சிவபூஜை இறைவனை வந்து உருவமா வச்சு வழிபடுவது. பேரொளி அதே இறைவன் நமக்குள்ள பேசுறத கேட்டு நாம உணர்வது. தரிசனம் இறைவனை வந்து நமக்குள்ள கண்டு தரிசிப்பது. இது எல்லாம் நாம வளர்த்துக்க வேண்டிய குணங்களா நியமத்துல சொல்றாரு. அடுத்த தலைப்பு ஆசனம். ஆசனத்தை தான் ஆதனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆதனம் அப்படின்னா இருக்கை. அது கஷ்டமான ஆசனத்தெல்லாம் நாம பயிற்சி பண்ணி தேர்ச்சி அடைந்தாதான் இந்த அட்டவங்க யோகம் நமக்கு கிடைக்கும்னு கிடையாது. ஏதோ ஒரு ஆசனம் அதுல அதிகமான நேரம் நம்ம எந்த வலியும் இல்லாம எந்த இறுக்கமும் இல்லாம நிதானமா உட்கார முடிஞ்சா அதுதான் ஆதனம். அதுல அவர் 8 விதமான ஆசனம் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அந்த இமேஜை நான் அப்புறமா ஷேர் பண்றேன். ஸ்வத்திகாசனம் அப்படிங்கிறது நம்ம சம்லங்கால் போட்டு ரிலாக்ஸா உட்கார்ற மாதிரியான ஆசனம். பத்மாசனம் நமக்கு தெரியும், தாமரை மலர் மாதிரி 2 காலும் நல்லா பாதம் மேல வர மாதிரி அமரக்கூடியது. பத்ராசனம் அப்படிங்கிறது நம்ம நம்ம யோகா கிளாஸ்ல அத பாத கோண ஆசனம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு படிச்சிருப்போம். அது பத்ராசனம். குக்குடாசனம். குக்குடாசனம் வந்து சேவல் மாதிரி பத்மாசனம் போட்டு அடி வயிற எல்லாம் இறுக்கி லைட்டா தரையில இருந்து அதை உயர்த்தி பார்த்திருப்போம். சிம்மாசனம் சிங்கம் மாதிரி நம்ம அடி வயிற நல்லா தரையில வச்சுட்டு நாக்க நீட்டி ஒரு விதமான மூச்சு பயிற்சியோட இருப்போம். சிம்மாசனம். கோமுக ஆசனம் பசுவினுடைய முகம் மாதிரி அடிவயிற இருக்கக்கூடிய ஒரு வகை ஆசனம். வீராசனம் 2 கால் முட்டியையும் ஒன்று சேர்த்துட்டு கால் பாதத்தை ரிலாக்ஸா வெளியில விரித்து செய்வோம். வீராசனம். சுகாசனம் தான் நம்ம சமலங்கால் போடுறதுன்னு சொல்லக்கூடிய அந்த எளிமையான ஆசனம். இந்த இந்த 8 ஆசனங்களை தான் திருமூலர் வந்து சிறந்த ஆசனமா நீ அடுத்த நிலையான பிராணயாமத்துக்கோ பிரத்யாகாரம் பயிற்சி செய்யறதுக்கோ இந்த 8 ஆசனம் தான் சிறந்த ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால இந்த 8ம் சிறந்த ஆசனம்னா இந்த 8லயுமே மூலபந்தம் தானாகவே நடக்கும். மூலபந்தம் அஸ்வினி முத்திரை தான் நம்ம அடுத்த பயிற்சியான குண்டலினி யோகத்துக்கு தேவையான பயிற்சி. அதனால இந்த ஆசன நிலையில நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உட்கார முயற்சி பண்றோமோ அதுதான் நமக்கான ஆசனம். எந்த ஆசனத்துல நம்மளால அப்படி மூச்சை கவனிச்சு இருக்க முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பலவிதமான ஆசன பயிற்சி செய்து முதுகு, கை, கால் எல்லாத்தையும் ஆரோக்கியமாகிறோம். இறுதியில இந்த 8 ஆசனங்கள்ல ஒரு ஆசன நிலைய நாம வந்து தேர்ந்தெடுக்கணும். அடுத்த தலைப்பு பிராணயாமம். பிராணன் பிளஸ் இயமம். பிராணன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய மூச்சு காற்று. இயமம் அப்படின்னா அதை வந்து ஒழுங்குபடுத்துறது. முதையே பார்த்தோம் இல்ல, இயமம்னா தேவையில்லாததெல்லாம் நீக்குவது. அதே மாதிரிதான் இந்த பிராணனை நம்ம உடலுக்குள்ள கொண்டு போய் அதுல தேவையானது எது தேவையில்லாதது எது அப்படின்னு அதை ஒழுங்குபடுத்துறது தான் பிராணயாமம். பிராணன் அப்படிங்கிறது மூச்சு காற்றை குறிக்கும். அப்படின்னா மூச்சுக்கும் காற்றுக்கும் என்ன வித்தியாசம்? காற்று அப்படிங்கிறது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய காற்று. அது வந்து 8 திசையிலையும் இருக்கக்கூடிய காற்று. அந்த காற்றை நம்ம உள்நோக்கி எடுக்கும்போது அதுக்கு ஒரு திசை கொடுக்குறோம். அதுக்கு ஒரு வழிய காமிச்சு மூக்குக்குள்ள இந்த பாதையில போகணும், மேல போகணும், சுழலணும் அப்படின்னு அதுக்கு ஒரு திசை கொடுக்குற மாதிரி நம்ம அமைச்சுக்கிறனால அப்படி போற அந்த காற்றுக்கு பெயர் தான் வந்து மூச்சு காற்று அப்படின்னு நாம சொல்றோம். அதுதான் வந்து பிராணன். அதை ஒழுங்குபடுத்துவது பிராணயாமம்.
முதல் பாடல் பிராணாயாமத்துல பிராணனை வந்து அவர் எப்படி சொல்றாருன்னா, எல்லா சித்தர்களும் பிராணனுக்கு வந்து சொல்லக்கூடிய பெயர் வந்து பரி, குதிரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா குதிரை வந்து கடிவாளம் போடலைன்னா அது இஷ்டத்துக்கு போகும். கடிவாளம் போட்டாதான் அதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்த முடியும். அதே மாதிரி இந்த மூச்சு காற்றையும் நாம ஒழுங்குபடுத்தல அப்படின்னா அது இஷ்டத்துக்கு போகும். அது போற பக்கம்லாம் நம்மளுடைய மனம் போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அந்த மூச்சு காற்ற நம்ம எப்படி அடக்குறோமோ, அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய மனத நாம மாத்த முடியும். அதனால குதிரையும் மூச்சு காற்றும் ஒண்ணு. நம்ம உடல்ல எப்படி இருக்குன்னா, 5 பொறிகள் இருக்கு. அந்த 5 பொறிகளுக்கு ஒரு தலைவன் போல நம்மளுடைய மனம் இருக்கு. அந்த மனம் வந்து இந்த பிராணன்கிற குதிரையோட சேர்ந்து இருக்கு. அப்ப அந்த குதிரைய நமக்கு வயப்பட்டு வைக்கிறது மூலமா நம்மளுடைய மனத நமக்கு வயப்படுத்தலாம். இதுதான் முதல் பாடல்ல குதிரைய பத்தி சொல்லியிருக்காரு. 2வது பாடல்ல இந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை வந்து 2 குதிரைகளா இருக்கு. நம்ம இப்ப மூச்ச உள்ள இழுக்கிறோம்னா, வலது சுவாசம், இடது சுவாசம்னு 2 விதமான சுவாசம் இருக்கு. அப்ப 2 விதமான குதிரை இருக்கு. அந்த 2 குதிரையும் ஒரு ஒரு பல்லக்குல ஒரு சேரட் ஒரு தேர்ல வந்து பூட்னோம்னா, 2யும் ஒருத்தன் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த தேர நகர்த்தி போவான். அதுபோல இந்த 2 குதிரையையும் யார் வந்து வீசி பிடித்து அந்த குதிரை போற போக்குலயே போயி அத பிடிக்கக்கூடிய அந்த கலைய தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்களால தான் அந்த மூச்ச வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எதுக்கு அந்த மாதிரி பயிற்சி செய்றோம்னா, நம்ம உடல்ல வந்து 72,000 நாடிகள், நரம்புகள் இருக்கு அப்படின்னாலும், அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நாடி குகு நாடி. கூ அப்படிங்கிறது அந்த கூங்கிறது இருட்ட குறிக்கக்கூடியது. இருட்டு அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய இருள் இறைவன அடைய விடாதபடிக்கு நமக்குள்ள அந்த குகுங்கிற ஒரு இருட்டான நாடி இருக்கு. இந்த மூச்சு காற்ற நம்ம வீசி பிடிக்கக்கூடிய அந்த கலைய தெரியும்போது, அந்த குகு நாடி தான் குரு நாடியாக மாறும். அதுல இருக்கக்கூடிய இருள் நீங்க நீங்க ஒரு ஒளி கிடைக்கும். அந்த ஒளி தான் நமக்கு குருவா இருந்து நமக்கு வழி காமிக்கும். அந்த குரு நாடிய இயக்குறதுக்காக தான் நாம இந்த கலைய வந்து செய்றோம். அந்த குதிரைய வீசி பிடிக்கக்கூடிய கலைய செய்யும்போது, நமக்கு அந்த நிலை வந்து கிடைக்குது. அதனால தான் மூச்சு பயிற்சியாகிய இந்த பிராணயாமத்த விளக்கம் சொல்றாரு. அடுத்த பாடல்ல இது ஒரு விதமான மூச்சு பயிற்சி. அந்த குதிரைய வீசி பிடிக்கிறது. அடுத்த பயிற்சி எத பத்தி சொல்றாருன்னா, புள்ளினோ அப்படிங்கிற ஒரு பறவை. அதுதான் ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடிய பறவை. அது எப்படி பறக்குதுன்னா, அதுடைய வயிற வந்து உள்ள இழுத்து ஒரு விதமான பந்தம் பண்ணிட்டு, மூச்ச வந்து வேகமா க வெளிய விட்டு அது பறக்குது. கிட்டத்தட்ட நம்ம செய்யக்கூடிய கபாலபதி பிராணயாமாவும், உடியான பந்தமும் அந்த பறவை வந்து செய்வது போல விளக்கம் சொல்லி, அத்தகைய பயிற்சிய நீயும் செய்யும்போது, எப்படி அந்த பறவை வந்து இருக்கிறதிலே ரொம்ப உயரத்துக்கு போகுதோ, அதே மாதிரி உன்னுடைய பிராணனும் உன்னுடைய தலைக்குள்ள மிக உயரத்துக்கு போயி, அங்க இருக்கக்கூடிய இருள நீக்கி, அங்க இருக்கக்கூடிய இறைவன வந்து உனக்கு காட்டும். இது ஒரு விதமான பிராணயாம பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த பயிற்சி செய்யும்போது, நமக்குள்ள இருக்கக்கூடிய சோம்பல் நீங்கும். உள்ள ஒரு பேரொளிய காண முடியும். கல்லுண்டால் என்ன விதமான இன்பம், ஒரு போதை எல்லாம் கிடைக்குமோ, அத விடவும் பல மடங்கு இன்பம் தலைக்குள்ள இருக்கிறத உன்னால உணர முடியும். இதுவும் அந்த பிராணயாம பயிற்சியில சொல்லியிருக்காரு. அடுத்த பயிற்சி வந்து மடை மாற்று பயிற்சி. அத பத்தி சொல்லியிருக்காரு. இது ஒரு விதமான மூச்சு பயிற்சியா, நம்மளுடைய பிராணன வந்து எப்படி உள்ள எடுக்கணும், அத எப்படி சூக்குமமா அந்த அந்த உடல்ல நிப்பாட்டணும். அந்த வித்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. யார் வந்து அத சரிவர செய்து அந்த பிராணன வந்து அடக்கி ஆள்றாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த பிறவி நீங்கக்கூடிய அந்த நிலை வந்து கிடைக்கும். அதுவும் சொல்லியிருந்தாரு. அடுத்த பாடல்ல அந்த அந்த பிராணயாமத்தினுடைய அந்த அ அந்த ரேஷியோ அந்த அளவு பத்தி சொல்லியிருந்தாரு. 1 4 2 இந்த விகிதத்துல நாம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 1 அப்படிங்கிறது
நம்ம உள்ள இழுத்துக்கக்கூடிய காற்று, அதற்கு பெயர் ரேஷகம் அப்படின்னு பூரகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காற்ற உள்ள கொண்டு வருவது. அதுக்கப்புறம் உள்ள கொண்டு வந்த காற்ற 4 பங்கு உள்ள நிப்பாட்டணும், 4 பங்கு நேரம் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பெயர் கும்பகம், உள்ள நிறுத்தி வைக்கிறது. அடுத்து நிப்பாட்டின காற்ற அந்த 4 பங்கு நேரத்துக்கு அப்புறம் 2 பங்காக அத வெளிய விட வேண்டும். அதற்கு பெயர் ரேஷகம் அப்படின்னு சொல்லி பூரகம், கும்பகம், ரேஷகம் அப்படிங்கிறது 1:4:2 அப்படிங்கிற ரேஷியோல நாம பயிற்சி செய்யணும். அதுவும் விளக்கம் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு பங்குங்கிறத நம்ம ஒரு 16 மாத்திரை அளவு நாம மூச்ச உள்ள இழுப்பதற்கும், 64 மாத்திரை அத உள்ள நிப்பாட்டுவதற்கும், 32 மாத்திரை அளவு அத வெளியிடுவதற்கும் பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மூச்சு காற்றுக்கு மாத்திரை அளவும் கொடுத்திருந்தாரு. அதே நேரம் விரற்கிடை அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாரு. மாத்திரை அப்படிங்கிறது நேரத்தை குறிக்கும். விரற்கிடை அப்படிங்கிறது தூரத்தை குறிக்கும். மாத்திரையோட அளவு கூடுது அப்படின்னா அதிகமான நேரம் ஒண்ணு நம்ம மூச்சை இழுக்கிறோம், இல்ல நிப்பாட்டுறோம், இல்ல விடுறோம்னு அர்த்தம். விரற்கிடை அப்படிங்கிறது குறைக்கணும். நம்ம வெளிய விடுற மூச்சு காற்று மெதுவா ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியில போனா அந்த தூரம் வந்து குறைந்துட்டே தான் இருக்கும். நம்ம மூச்சு காற்ற வேகமா விடும்போது தான் அந்த மூச்சு காற்று வெளியில போற தூரம் வந்து கூடும். திருமூலர் சொல்ற பயிற்சி எல்லாமே மூச்சு காற்ற மெதுவா வெளிய விடணும். அப்ப அந்த விரற்கிடை அப்படிங்கிறது அந்த தூரத்தை வந்து சொல்றாரு. அடுத்த பாடல் வந்து இந்த பயிற்சி செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? இறைவனை போய் அடையிறது வந்து அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அதற்கு முன்னாடி நம்மளுடைய உடல் வந்து தூய்மையான உடலா மாறும். முதுமை அடையாமல் இளமையான தோற்றத்திலே இருக்கும். உடல்ல வந்து இந்த இன்பமான பலவிதமான மாற்றத்தை வந்து நம்மளால உணர முடியும். அடுத்த பாடல் வந்து இந்த இந்த பயிற்சி எல்லாம் நாம கொஞ்சம் நேரம் செலவழித்து இடதுல மூச்சை உள்ள இழுக்கிறது இதெல்லாம் பண்றோம் இல்லையா? பொதுவாகவே நம்மளுடைய இடது சுவாசம் வந்து அதிகமான நேரம் இருக்கிறபடி நாம எந்நேரமும் பயிற்சியிலே இருந்தோம் அப்படின்னா நம்மளால நமக்குள்ள ஒரு சங்கு நாதம் கேட்கிறத வந்து உணர முடியும். அந்த சங்கு நாதம் அப்படிங்கிறது அவனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு குருவை வந்து நமக்கு காட்ட போறதுக்கான அறிகுறியா நாம எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம சுவாசத்தை உணர்ந்து இருக்கும்போது அந்த சங்கு நாதத்தை நம்மளால கேட்க முடியும். அடுத்த பாடல்ல இந்த இந்த கும்பகம் பண்ணக்கூடிய பயிற்சி தான் என்ன செய்யும்னா நம்மள வந்து இறப்புல இருந்து காக்க முடியும். அதற்கு வந்து அந்த மார்க்கண்டேயனுடைய கதையை வந்து உதாரணமா காமிச்சிருந்தாரு. மார்க்கண்டேயன் கதையில வந்து மார்க்கண்டேயன் போய் சிவபெருமானுடைய வலது காலை பிடிச்சிருவாரு. அவர் இடது காலை உயர்த்தி அந்த யமனை வந்து உதைத்தாரு அப்படிங்கிற கதை வரும். அப்ப நம்ம அதுல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா கால் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே மூச்சு காற்றதான் சொல்லுவாரு. அப்ப வலது காலை பிடிச்சிட்டாரு அப்படின்னா வலது நாசிய அடைச்சிட்டு இடது காலை உயர்த்துறாரு அப்படின்னா இடது சுவாசத்தை உயர்த்துறாரு. இந்த பயிற்சியில தான் மார்க்கண்டேயனுக்கு வந்து என்றும் 16 இருக்கக்கூடிய வரம் கிடைத்தது. அப்ப அந்த பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் பிராணாயாமத்துல சொல்லியிருந்தாரு. இந்த கும்பகம் செய்யும்போது எப்படி நமக்கு அந்த இறப்பு வந்து நீங்கி நமக்கு அந்த என்றும் 16 மார்க்கண்டேயன் நிலை கிடைக்கும் அப்படின்னா நம்ம உடல்ல வந்து மொத்தம் 3 விதமான அடைப்புகள் இருக்கும். ஒண்ணு வந்து பிரம்ம கிரந்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அடி வயிற்று பகுதியில வரக்கூடிய ஒரு விதமான கிரந்தி. கிரந்தினா பிளாக்கேஜ், ஒரு அடைப்பு. அடுத்து வந்து அந்த விஷ்ணு கிரந்தி வந்து அதற்கு மேல 2வதா வரக்கூடிய நம்மளுடைய வயிற்றுல இருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில வரைக்கக்கூடிய அடைப்பு. 3வது கிரந்திங்கிறது நம்மளுடைய நெஞ்சுக்கு மேல தலைக்குள்ள வரக்கூடிய ஒரு அடைப்பு. அதற்கு வந்து ருத்ர கிரந்தின்னு பெயர். 3 விதமான அடைப்புகள் நம்ம உடல்ல இருக்கும். இந்த அடைப்புகள்ல ஏதாவது ஒண்ணு வர்றதுனாலதான் நமக்கு வந்து இறப்பு வருது.
இந்த கும்பகம் பயிற்சி பண்ண பண்ண என்ன ஆகும்னா, இந்த அடைப்புகள்ல இருந்து நாம விடுவிக்கப்படுறோம். அதனால நமக்கு இறப்பு வந்து தள்ளி வைக்கப்படுது. இதுதான் மார்க்கண்டேயனுக்குரிய அந்த மூச்சு பயிற்சியினுடைய ரகசியமா, இத அடுத்த பாடல்ல சொல்லியிருந்தாரு. 3 விதமான கிரந்தி. அடுத்த பாடல், அந்த கும்பகம் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா? அந்த கும்பகத்தினுடைய அளவு பத்தி சொல்லியிருந்தாரு. 1:4:2 அப்படின்னு சொல்றதுல, 1 வந்து 16 மாத்திரைக்கு மிகாமல் இருக்கட்டும். 16 மாத்திரை நம்ம பயிற்சி பண்றதே போதும். அப்ப கும்பகத்தினுடைய அளவு வந்து 64 மாத்திரைகளா இருக்கும். ஆ ரேஷகத்தினுடைய அளவு 32 மாத்திரைகளா இருக்கும் அப்படின்னு அந்த அளவ வந்து இந்த பாடல்ல சொல்லியிருந்தாரு. அடுத்த பாடல்ல வந்து இந்த பயிற்சி செய்றது மூலமா நம்ம உடல்ல என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னா, நம்ம தச வாயுக்கள் தான் நம்ம இந்த உடலை இயக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா? இந்த கும்பகம் பண்ணும்போது, இந்த தச வாயுக்களும் உடம்புல வந்து நிரம்பி, பிராணனும், அப்பானனும் பிராணன் அப்படிங்கிறது கீழ் நோக்கி செல்லக்கூடிய காற்று. அப்பானன் அப்படிங்கிற அப்பானன்கிறது கீழ் நோக்கி செல்லக்கூடிய காற்று. பிராணன் அப்படிங்கிறது உள்நோக்கி செல்லக்கூடிய காற்று. இந்த 2ம் சமநிலைக்கு வந்து நமக்கு உடல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை வந்து இந்த உடல அழிய விடாம பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை வந்து கிடைக்குது. காரணம் இந்த 10 வாயுக்களும் உடல்ல வந்து நிரப்பப்படுறது தான் காரணம். அதனால இந்த இந்த பயிற்சி இந்த 1:4:2ங்கிற பயிற்சியில பிராணாயாமம் அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த 10 காற்றுக்களும் நம்ம உடல்ல நிரப்பப்படுறதுனால தான் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நரை மாறும், திரை நீங்கும், மூப்பு விலகும், அந்த இளமையான காலத்திலேயே நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அடுத்த பாடல்ல வந்து அந்த சுவாசம் எதுனால நமக்கு வந்து குறையுது? ஏன் சாதாரணமாவே அந்த 10 வாயுக்களும் நிரப்பப்படல அப்டின்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது அ அ 12 அங்குல சுவாசம். அங்குலம் அப்டிங்கிறது நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அந்த அளவு தான். அந்த அளவு காற்ற தான் அங்குலம் அப்டின்னு சொல்றோம். அப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது 12 அங்குல சுவாசத்த வந்து எடுத்திருக்கோம். இந்த 12 அங்குலத்துல 8 அங்குலம் வந்து கழுத்துக்கு கீழயும், 4 அங்குலம் கழுத்துக்கு மேல, தலைக்குள்ளயும் போகுது. நம்ம வளர வளர என்ன ஆகுதுன்னா, அந்த சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து, நமக்கு தேவையான 12 அங்குல சுவாசம் நாம எடுக்காம, வெறும் 8 அங்குல சுவாசம் தான் எடுக்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த கழுத்துக்கு மேல போகக்கூடிய 4 அங்குல சுவாசம் வந்து குறைபடுது. அதனால தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூப்பு வந்து ஒரு கட்டத்துல இந்த இறப்பு நிலை வந்து வருது. அதனால சுவாசத்தினுடைய அளவ வந்து நாம குறையாம இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும். அது சொல்லியிருந்தாரு. கடைசி பாடல்ல அந்த 12 விரல் அளவு சுவாசம் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. இடது நாசில ஓடக்கூடிய இது எல்லாம் 12 அங்குலம் சுவாசம் இருந்தா தான் ஏன்னா இடது நாடி வந்து மூலாதாரத்துக்கு கீழ ஆரம்பிச்சு மேல போய் முடியும். வலது சுவாசம்ங்கிறது மூலாதாரத்துக்கு மேல ஆரம்பிச்சு போய் முடியும். அதனால வலதுக்கு 8 சுவாசம் போதுமான அளவா இருக்கும். இடதுக்கு வந்து 12 சுவாசம் கட்டாயம் தேவைப்படும். வலது அப்படிங்கிறது சூரியனும், இடது அப்படிங்கிறது சந்திரனாவும் இருக்கு. நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்குது. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. எப்ப சந்திரன் முழுவதுமாக இல்லாம போகுதோ, அப்ப சூரியன் முழுவதுமாக வந்து இறப்பு அப்பதான் நிகழுது. அதனால சுவாசத்தினுடைய அந்த அளவு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. பிராணாயாமம். அடுத்த தலைப்பு வந்து பிரத்யாகாரம். பிரதி ஆகாரம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பிற அப்படிங்கிறத வந்து உயர்ந்த அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஆகாரம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு அப்படின்னா, நம்ம வாய் வழியா நாவினால சுவைத்து எடுத்துக்கக்கூடியது மட்டும் உணவு கிடையாது. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்களும் உணவு தான். காதால இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறது, காது வழியா நம்ம உடலுக்கு போகக்கூடிய ஒரு உணவு. அதே மாதிரி மூக்கு வழியா நுகரக்கூடிய உணவு, நம்ம சருமம் மூலமா ஒரு நல்ல குளிர்ச்சியான காற்று உடலுக்குள்ள போனா, ஒரு காஃபி குடிச்ச மாதிரி ஒரு தெம்பு நமக்கு வரும் இல்லையா? அப்போ உடலாலயும் நாம உணவு
எடுத்துக்கிறோம். ஐம்புலன்களாலையும் நாம எடுத்துக்கக்கூடியதை தான் ஆகாரம் அப்படின்னு சொல்றாங்க. பிரதி ஆகாரம் அப்படின்னா இந்த 5 விதமா நாம எடுத்துக்கக்கூடிய ஆகாரத்தையும் காட்டிலும் ஒரு உயர்ந்த ஆகாரம் இருக்கு. இப்ப சாதம்னா நம்ம வீட்ல வைக்கக்கூடிய சாதம். அதே இது பிரசாதம்னா கோயில்ல இருந்து கிடைக்கக்கூடிய சாதம். இதே சாதம் தான். ஆனா அது கோயிலுக்குள்ள போகும்போது அது ஒரு புனிதமான உயர்ந்த நிலைக்கு வருது இல்லையா? அதே மாதிரி தான் தோஷம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அதே இது பிரதோஷம் அப்படிங்கிறது அது ஒரு உயர்ந்த பொருளா பார்க்கப்படுதுல. ஆகாரம் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஐம்புலன் வழியா கிடைக்கக்கூடிய ஆகாரம். பிரதியாகாரம் அப்படிங்கிறது அது ஒரு உயர்ந்த ஆகாரம். இந்த 5 ஆகாரத்தையும் தாண்டின ஒரு ஆகாரம். அது நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறது தான் பொருள். சமஸ்கிருதத்துல பிரத்யாகாரத்தை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐம்புலன்கள்ல இருந்தும் விலகி இருக்கும்போது தான் நமக்கு அந்த அந்த உயர்ந்த ஆகாரம் வந்து கிடைக்கும். அதனால இந்த ஐம்புலன்களையும் விட்டு விலகி இருப்பது அப்படிங்கிறத தான் பிரத்யாகாரத்துக்கு விளக்கமா சொல்லியிருக்காங்க. திருமூலரும் இந்த ஐம்புலன்களையும் நாம எப்படி செய்யணும், என்ன செஞ்சா நமக்கு அந்த உயர்ந்த ஆகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காரு. முதல் பாடல்ல வந்து இந்த ஐம்புலன்களும் வெளியில செல்லக்கூடிய புலன்கள கொஞ்சம் கொஞ்சமா நாம வந்து நிப்பாட்டி நம்ம உடலுக்குள்ள செலுத்துவதற்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நமக்குள்ள தான் இருள் வந்து இருக்கு. அந்த இருள நீங்க அந்த பரம்பொருள நாம உள்ளுக்குள்ள தான் தேட முடியும். நம்ம இறைவனை உள்ள தேடாம ஐம்புலன்களையும் வெளியில செலுத்தி இல்ல வெளியில இறைவனை தேடினாலும் சரி, இல்ல இறைவனை மறந்து வெளியில ஐம்புலன்களையும் செலுத்தினாலும் சரி, நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இருள் நீங்காது. உள்ள இருக்கக்கூடிய பரம்பொருளை நம்ம காண முடியாது. அதனால முதல் பயிற்சியே ஐம்புலன்களையும் நம்ம உடலுக்குள்ள செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 2வது பாடல் அப்படி உள்ள செலுத்தக்கூடிய அந்த ஐம்புலன்களையும் எந்த இடத்துக்கு செலுத்துவது அப்படிங்கிறத 2வது பாடல்ல சொல்லியிருந்தாரு. நாபிக்கு கீழ் 12 அங்குலம். நாபி அப்படிங்கிறது நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே அங்க இருக்கக்கூடியது மூலாதாரம். அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் குண்டலினி ஆற்றல். அந்த இடத்துல நம்மளுடைய புலன்களை செலுத்தும் போது அந்த சிவநாதம் நமக்கு கிடைக்கும். அது தலைக்குள்ள இருந்து ஒலிப்பதை நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறது பிரத்யாகார பயிற்சியா சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல்ல இன்னும் அந்த மூலாதாரம் சரிவர எங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லும்போது, மூலாதாரத்துக்கு 2 விரல் மேலையும், சுவாதிஸ்தானத்துக்கு 2 விரல் கீழையும், நாபிக்கு 4 விரல் கீழையும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு செழுஞ்சுடராக இருக்கும். சுடர் அப்படின்னா நெருப்பு, செழுஞ்சுடர் அப்படிங்கிறது முழுமையான நெருப்பு. இப்ப பத்த வச்ச நெருப்பு கிடையாது. அது பல நாட்களாக எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அப்படின்னு அந்த குண்டலினிய செழுஞ்சுடர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல்ல நம்ம அடுத்த கவனம், நம்ம முதல் கவனம் அந்த குண்டலினி இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிற மாதிரி, அடுத்த கவனம் நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, மூக்குக்கு 12 அங்குலம் கீழே அப்படின்னா அநாகத சக்கரம் இருக்கக்கூடிய இடத்த சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல நாம மனதை வைத்து தியானம் செய்யும் போது அரச யோகம் வரும், தீமை விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம செய்யக்கூடிய தியான பயிற்சி குண்டலினி யோகமாகவும் அந்த மூலாதாரத்துல கவனத்தை வச்சும் செய்யலாம். அநாகத சக்கரத்துல வச்சும் நம்ம பிரத்யாகாரம் செய்யலாம். அடுத்த பாடல்ல இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது நமக்குள்ள என்ன மாற்றம் தெரியும் அப்படின்னா, கண்கள்ல மின்னல் ஒளி போல ஒரு பேரொளிய நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆனந்தமான நிலை உண்டாகும் அப்படின்னும், அடுத்து தொண்டை பகுதியில ஒரு மின்னல் ஒளி போன்ற ஒரு ஒளிய நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அதுவும் ஒரு விதமான ஆனந்த நிலைய நமக்கு கொடுக்கும். இந்த 2 விதமான உணர்வுகளை நம்ம பிரத்யாகார பயிற்சியில காண முடியும். அடுத்த பாடல்ல
இந்த பயிற்சி செய்யும்போது நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்கணும்? கண்ண மூடி தியானம் பண்ணணுமா? கண்ண திறந்து தியானம் பண்ணணுமான்னா, அதற்கு அவர் சொன்ன பயிற்சி வந்து வேல் விழி போல அப்படின்னா, 2 கண்ணையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல குவிச்சோம்னா, அதுதான் வேல் போன்ற அமைப்பு வரும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய சாம்பவி முத்திரை. சாம்பவி முத்திரை பயிற்சியில தான் இருந்து நாம பிரத்யாகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த பாடல்ல சொல்லியிருந்தாரு. அடுத்த பாடல்ல இந்த மனத வந்து ஐம்புலனையும் நம்ம எங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு மனம் தானாகவே வரும். அப்ப அந்த மனம் பக்குவப்படும்போது அந்த குண்டலினி ஆற்றல தான் மகேஸ்வரன் அப்படிங்கிற தத்துவமா சொல்லியிருந்தாரு. அந்த மகேஸ்வரனுடைய பேரொளி வடிவம் வந்து கலந்து இருப்பத நம்மளால காண முடியும். மகேஸ்வரன் அப்படிங்கிறது மறைக்கும் சக்தி. நமக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய அந்த இருள வந்து நீக்கக்கூடிய அந்த அந்த அருள வந்து நமக்கு குடுப்பாரு. அடுத்த பாடல்ல நம்ம புருவ மத்திய கவனிக்கும்போது, நம்மளுடைய சுவாசம் இடதுலயும் இல்லாம, வலதுலயும் இல்லாம சுழுமுனை சுவாசமாக இருக்கும். அந்த சுவாசம் நமக்குள்ள நடக்கும்போது தான் மலமாகிய இருள் வந்து நீங்கும். அந்த இருள் நீங்கும்போது நம்மளுடைய அவத்தைகளும் நீங்கி, அந்த ஒளியில நம்மளுடைய மனம் உருகி நாம இருப்பத வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவத்தை அப்படிங்கிறது நம்ம இப்ப எவ்வளவுதான் பயிற்சி பண்ணாலும் புருவ மத்தியில நம்ம கவனத்தை வச்சு நம்மளுடைய எண்ணத்தை அங்க நிப்பாட்டினாலும் அது கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கி நம்மளுடைய அந்த உயிர் ஆற்றல் போக ஆரம்பிச்சிரும். அதை தான் அவத்தை 5 விதமான அவத்தை ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அந்த உயிர் ஆற்றல் இறங்குவது அவத்தைன்னு பார்த்தோம். நமக்கு அந்த அவத்தை நடந்துகிட்டே இருக்கும். நம்ம பயிற்சி பண்ண பண்ண அந்த அவத்தை நீங்கும். அவத்தை நீங்கி நம்மளால புருவ மத்தியிலேயே அதிக நேரம் கவனத்தை வச்சு இருக்க முடியும். அந்த நேரத்துல நம்மளுடைய மனம் உருகி அந்த பேரொளியில இணையும் போதுதான் நமக்கு மாற்றம் ஏற்படும் சொல்லியிருந்தாரு. அடுத்த பாடல்ல வந்து அப்படி வெளியில போகக்கூடிய அந்த அந்த வாயுவ வந்து நம்ம 2 நாசி வழியாவும் வெளியேற போன அந்த வாயுவ விட்டுட்டு நம்ம 3வதா அந்த சுழுமுனை வழியாக சுவாசிக்கும் போதுதான் இந்த இரவா நிலை வந்து நமக்கு கிடைக்கும். கடைசி பாடல்ல வந்து இந்த இந்த நிலை கிடைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிவஞானம் கிடைக்கும். சிவஞானம் அப்படிங்கிறது மொத்த ஞானமும் இந்த உலகம் ஏன் வந்துச்சு, வேற என்ன இருக்கு, நம்ம எப்படி தோன்றணும், முற்பிறவில என்ன பண்ணோம், அடுத்து என்ன ஆகும், இந்த எல்லா மொத்த ஞானமும் நமக்கு கிடைக்கப் பெறுவதுதான் வந்து சிவஞானம். இந்த பிரத்யாகார பயிற்சி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிவஞானத்தை அடைவதற்கு கொண்டு போகும். இதோட பிரத்யாகார தலைப்பு வந்து முடியுது. அடுத்த தலைப்பு தாரணை, தியானம், சமாதி இதெல்லாம் இருக்கு. அதுல இன்னும் வந்து 40 பாடல்கள் இருக்கு. இது அந்த 40 பாடல்கள் வரைக்கும் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். போன வருடம் முடியிறப்ப அந்த சமாதி நிலை அந்த இதோட நாம முடித்தோம். இந்த 40 பாடல்களை நாம அடுத்த வகுப்பு வெள்ளிக்கிழமை வகுப்புல பார்த்துட்டு திங்கட்கிழமை புது தலைப்பு அட்டமா சித்திய நம்ம திங்கட்கிழமை நம்ம சிவராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு வந்து தொடங்குவோம். இன்னைக்கு இதோட கிளாஸை முடிச்சுக்கலாம். தாரணை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்னும் ஒரு 40 பாடல்கள் இருக்கு. இப்ப இதுவரை பார்த்ததுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா இன்னைக்கு வகுப்பை நாம முடிச்சிடலாம். கிளாஸை முடிச்சுக்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி மணியா.